கும்பகோணத்தில் ஸ்ரீ காயத்ரி காளியம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு காளி திருநடனம் வீதி உலா நடைபெற்றது. கும்பகோணத்தில் ஜெகநாதன் பிள்ளையார் கோவில் அருகில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ காயத்ரி காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 5ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கி தினமும் காலை மாலையில் சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான காயத்ரி காளியம்மன் திருநடன வீதி உலா நடைபெற்றது. இதில் திருநடனத்துடன் பவனி வரும் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள், தேங்காய், மலர்சரங்கள், எலுமிச்சை பழம், மங்கள பொருட்களான வளையல், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றுடன் காயத்ரி காளியம்மனை தண்ணீரில் நிரப்பிய சொம்பல், வேப்பிலை சொருகி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வித்தும் தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர். அப்போது பூசாரி தீபாராதனை செய்ய காயத்ரி காளியம்மன் தனது திருக்கரங்களால் கூடியிருந்த பக்தர்களுக்கு திருநீர் பிரசாதங்களை வழங்கியது. தொடர்ந்து நாளை மகா அபிஷேகம், காஞ்சிவாசல் சந்தனக்காப்பு, சிறப்பு அலங்காரம், கும்ப பூஜை, விடையாட்சியுடன் இவ்வாண்டிற்கான பங்குனி திருவிழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.